நம்ம ஏர்லி எஜுகேஷன் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு பற்றி பார்த்துட்ருக்கோம். டாபிக் பார்த்துட்ருக்கோம் யூனிட் 6ல். அதாவது ஆங்கிலேயர்களை எதிர்த்து தொடக்க கால கிளர்ச்சிகள் தமிழகத்திலேருந்து யார் யார் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாச்சு. புலித்தேவர், வேலுநாச்சியார் பற்றி முடிச்சிட்டோம். அடுத்து இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மன் இருக்காங்க இல்லையா, இவங்க ஸ்டார்டிங்கில் ஆக்சுவலாக இங்கே தமிழ்நாடு கிடையாது, சரிங்களா? ஸோ அவங்க வந்து ஆந்திரா கர்நாடகா இந்த பகுதியிலேருந்து வந்தவங்க. அவங்களோட அப்பா பேர் வந்து ஜெகவீர பாண்டியன். அவங்க அப்பாவுக்கு வந்து இங்கே தமிழகத்தில் என்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஒரு இடம் இருந்திருக்கு, நிர்வகிக்கக்கூடிய ஒரு அரசு இடம். அதுதான் பாளையங்கள். ஒன் ஆஃப் தி பாளையங்களில் அவரோட அப்பாவுக்கும் வந்து உரிமை இருந்திருக்கு. ஸோ அதனால அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா இங்கே வந்திருக்கிறாரு. அவருடைய 30வது வயசில் தான் இங்கே வந்திருக்கிறாரு, சரிங்களா? ஸோ 1760 பிறந்திருக்காங்க. ஸோ 30வது வயசுலனா 90 இங்கே வந்திருக்கிறாரு, சரிங்களா? ஸோ 90 இந்த டேட்டாஸ்லாம் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க ஸ்கூல் புக்கில் 90 to 99 போட்டிருப்பாங்க. அதாவது அவர் ஆட்சி புரிஞ்ச வருஷத்தை மட்டும் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் பிறந்தது வந்து 60லேயே பிறந்துட்டாரு. 30 வருஷம் கழிச்சு இங்கே வந்திருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து நீங்கள் இந்த படத்துலலாம் பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைலாக் மஞ்சள் அரைச்சாயா வந்து இதுமாரிலாம் விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. அவர் ரொம்ப சைலண்ட்டான ஒரு பொலைக்டான ஒரு பர்சன் தான், ரொம்ப அமைதியான ஒரு பர்சன் தான். பிரிட்டிஷ் ஸ்டார்டிங்கில் அவர் எதிர்க்கவே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து வரி செலுத்த வேண்டியது இருந்தது பிரிட்டிஷ்க்கு, சரிங்களா? கிட்டத்தட்ட அந்த காலத்தில் பகோடாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, பகோடாஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3310 பகோடா மட்டும்தான் அவர்கிட்ட பெண்டிங் இருந்துச்சான். ஸோ அதையும் அவர் வந்து கட்டுறதுக்கு ரெடியாக தான் இருந்திருக்கிறாரு. பட் ஆனால் வந்து பிரிட்டிஷ் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு முன்னாடி ஒரு சில டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ அதை சொல்லிடுறேன். ஸோ 1781 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆற்காடு நவாப் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதோட கண்ட்ரோல், தமிழகத்தில் பாளையங்களுக்கு கண்ட்ரோல். ஸோ அவங்களுக்கு, அதாவது பெரிய அரசு நாயக்கர்கள் இருக்காங்க இல்லையா, முன்னாடி இருந்தாங்க, அவங்களுக்கு கீழே தான் இந்த பாளையக்காரர்கள் 200 வருஷங்களாக வரி செலுத்திட்டு வந்தாங்க. ஸோ சடனாக வந்து பிரிட்டிஷ் கேட்குறது பாளையக்காரர்களுக்கு பிடிக்கல, அதனாலையும் பிரச்சனை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன நடக்குது அப்படின்னா, ஸோ அதுக்கு கீழே ஆற்காடு நவாப் இருக்கார் இல்லையா, ஆற்காடு நவாப்பா அவங்களுக்கு மேலே பிரிட்டிஷ் இவங்கள்கிட்ட வரி கொடுக்கறது பாளையக்காரர்களுக்கு பிடிக்கல. ஸோ அதனாலேயும் பிரச்சனை வருது. இந்த 1781 இந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆற்காடு நவாப்பு பிரிட்டிஷ்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க, ஒப்பந்தம் செஞ்சுக்கிறாங்க. அந்த ஒப்பந்தத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்டத்தட்ட ஒரு மைசூரில் திப்பு சுல்தான் இருக்கார் இல்லையா, அவருக்கும் ஆற்காடு நவாப்புக்கும் சில பிரச்சனைகள், சண்டை நடந்துகிட்ருக்கு. அந்த டைமில் அவர் இதுக்கு முன்னாடி 1781 போட்ட அக்ரிமெண்ட் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க எடுத்துக்கிறாங்க. அதாவது நான் கொடுத்த கடனுக்கு என்னோட பகுதிகளை பகுதியிலேருந்து நீங்கள் டேக்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ அதை எடுத்துக்கிறாங்க. ஸோ அதை எடுத்துக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூலிங்கை கண்ட்ரோலில் கொண்டு வந்துக்கிறாங்க யார், பிரிட்டிஷ். ஸோ இந்த சமயத்தில் மைசூர் திப்பு சுல்தான் கூட ஆற்காடு நவாப் சண்டை போடுற அந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆற்காடு நவாப் வச்சு கூட வரி வசூலிக்கல, டைரெக்டாக பிரிட்டிஷே போய் வரி வசூலிக்க ஆரம்பிக்கிறது. ஃபுல் கண்ட்ரோல் பிரிட்டிஷ் கிட்ட வந்துடுது. இதுக்கு முன்னாடி நான் வந்து ஓரளவுக்கு ஆற்காடு நவாப் மூலியமாக வரி வசூலிச்சுட்டு இருந்தாங்க. பட் ஃபுல் கண்ட்ரோல் வந்து பிரிட்டிஷ் கிட்ட வந்ததுனால அவங்களே டைரெக்டாக என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அந்த டேக்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ அப்போது இவங்க ஒவ்வொருத்தவங்களையா டேக்ஸ் கலெக்ட் பண்ண வைக்கிறாங்க. அதில் ஒரு லிஸ்ட்டில் தான் யார் வராரு, வீரபாண்டிய கட்டபொம்மன். இந்த மாதிரி இவ்வளோ பெண்டிங் இருக்கிறதுனால அவங்க ஃபஸ்ட்டு என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸை அனுப்பிச்சு, அதாவது படைகளை அனுப்பிச்சு அவங்கள கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி டேக்ஸை கலெக்ட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அது பிளான் பண்ணுறது யார் அப்படின்னா, ராமநாதபுரத்தினுடைய கலெக்டர் கர்னல் ஜாக்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர், சரிங்களா? காலின் ஜாக்சன் அப்படிங்கிற ஒருத்தவர் தான் என்ன பண்ணுறாரு, ஜாக்சன் சொல்லுவோம், ஜாக்சன் துறைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களா. ஸோ காலின் ஜாக்சன் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி பிளான் போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி பிளான் போடும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை மெட்ராஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, கவர்மெண்ட்டில் கோர்ட்டு அப்படிலாம் நீங்கள் ஒரு ஃபோர்ஸை கூட்டிகிட்டு போயிடலாம், வரிலாம் வசூலிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டுறதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்கிறாரு. ஸோ 1798 போல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த டேட்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1798 ஆகஸ்ட் 18 அன்னைக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த காலின் ஜாக்சன் நீ வந்து என்னைய ராமநாதபுரம் கலெக்டர் ஆஃபீஸில் மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ யாரை, கட்டபொம்மனை. பட் அந்த டேட்லேயும் அவர் என்ன பண்ணலை, மீட் பண்ணலை. ஸோ வந்து வேலையாக வெளியே போயிடுறாங்க, இந்த மாதிரி அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
ஸோ கொஞ்சம் வந்து ஹெட்வெயிட் உள்ள ஒரு கலெக்டர் தான் வச்சுக்கோங்களேன், ஆஃபீஸர் அப்படிங்கிறவங்க. ஸோ இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், பிரிட்டிஷ்னாலே கெட்டவங்க கிடையாது. பிரிட்டிஷோட ஹையர் அத்தாரிட்டி இருக்காங்கல்ல, அவங்க எல்லாமே ஒரு கரெக்டான விஷயங்களை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஓகே தான். பட் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆஃபீஸர்ஸ் தான் அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே நம்ம வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடிமைப்படுத்துறது, ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறது, ரொம்ப கொடுமைப்படுத்துறது, இவங்க விஷயங்களை பேசிக்காகவே பிரிட்டிஷ் வந்து கவர்மெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் மட்டும். ஸோ அதே போல் இவங்களும் நடந்திருக்காங்க. அதுக்கடுத்து இந்த 1798 ஆகஸ்ட் 18 இந்த சமயத்தில் ராமநாதபுரம் கலெக்டர் ஆஃபீஸில் அவங்க மீட் பண்ண மறுத்ததை அடுத்து குற்றாலம், ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த மாதிரி இடங்கள்லையும் மீட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணியிருக்காரு கட்டபொம்மன். ஆனாலும் என்ன பண்ணல, அவர் மீட் பண்ணல. ஃபைனலாக 1798 1798 செப்டம்பர் 16 இந்த டேட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கார் ஜாக்சன். ஸோ கட்டபொம்மன் என்ன பண்ணுறாங்க, மீட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட ஜாக்சன் கட்டபொம்மனை 3 மணி நேரம் என்ன பண்ணுறாங்க, வெயிட் பண்ணுறாங்க. இதுவும் கொஷின் பேப்பரில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க, எத்தனை மணி நேரம் வந்து காக்க வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான இந்த டைப்ஸான கொஷின்லாம் முதற்கொண்டு கேட்குறாங்க. 3 மணி நேரம் கிட்டத்தட்ட வெயிட் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு விதமான அவமானப்படுத்துறது தான். கட்டபொம்மன் அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஏதோ பிரச்சனைக்கு தான் வழிவகுக்க போகுதுன்னு தெரிஞ்சு தப்பிக்க முயற்சிக்கிறாரு. சரிங்களா? ஸோ தப்பிக்க முயற்சிக்கும் போது யார் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட கட்டபொம்மனோட பிரதர் ஊமைத்துறை. ஸோ ஊமைத்துறை என்ன பண்ணுறாங்க, ஊமைத்துறை செவத்தையான்னு சொல்லிட்டு 2 பிரதர் இருக்காங்க கட்டபொம்மனுக்கு. ஊமைத்துறை மட்டும் என்ன பண்ணுறாங்க, அந்த டைமில் அந்த கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து தப்பிக்க ஹெல்ப் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் இருக்கார் இல்லையா, கட்டபொம்மனுடைய அமைச்சர், மினிஸ்டர் பேர் சிவசுப்பிரமணியம். இவரும் அந்த டைமில் போயிருந்திருக்கார் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு. ஸோ தப்பிச்சு கிளம்புற டைமில் சிவசுப்பிரமணியம் கைது செஞ்சிடுறாங்க. ஸோ இந்த தகராறு சிலது நடந்துடுது, சின்ன சின்ன பிரச்சனைகள் நடக்குது. அந்த பிரச்சனைகள் நடக்கும்போது லெஃப்டினன்ட் கிளர்க்குன்னு சொல்லிட்டு அவரும் சில பேரும் இறந்துடுறாங்க இந்த பிரச்சனைகளில். ஸோ இதுக்கு வந்து ஒரு குழு அமைச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விசாரணை செய்கிறதுக்கு மெட்ராஸ் குழு ஒன்று அமைக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அந்த குழுவில் வந்து 3 பேர் கொண்ட குழு இருக்குது. ஸோ அந்த 3 பேர் கொண்ட குழு வந்து உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லியம் ப்ரௌனு, வில்லியம் ஓரம், ஜான் காசா மேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் கொண்ட குழு. இது நல்லா நான் வச்சுக்கோங்க, வில்லியம் ப்ரௌன், வில்லியம் ஓரம், ஜான் காசா மேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் கொண்ட குழு தான் இந்த மதராஸ் மாகாணத்தில் அமைக்கப்படுது. யார் இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோட்டியே கவர்னர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர் வந்து பேர் அப்போதைக்கு இந்த சமயத்தில் 1798 இந்த சமயத்தில் கவர்னராக இருந்தவர் எட்வர்ட் கிளைவ் அப்படிங்கிறவர். சரிங்களா? எட்வர்ட் கிளைவ் தான் கவர்னர், ஆளுநர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அவர் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட் எடுத்தோடய இந்த பிரச்சனை கலெக்டர் ஜாக்சனால் வந்ததுனால அவங்கள டெம்பரவரியாக, சரிங்களா, சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. சஸ்பெண்ட்னா பணியிடை நீக்கம்னு அர்த்தம். சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து ஸோ ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி ஆஜராக வைக்கிறாங்க கட்டபொம்மனை விசாரிக்கிறதுக்காக. சரிங்களா? ஸோ அந்த டேட் வந்து 1798 டிசம்பர் 15. சரிங்களா? 1978 டிசம்பர் 15 அன்னைக்கு கட்டபொம்மன் ஆஜராகிறாங்க. ஆஜராக்கி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு நான் பெண்டிங் வச்சுருந்தேன்னா சார், நான் வந்து அதை கட்டுறதுக்கு ரெடியாக தான் இருந்தேன். பட் ஆனால் என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணி என்னை வெயிட் பண்ண வச்சு என்னை வேணும்னே அவமானப்படுத்தி இந்த மாதிரி பிரச்சனைகளை உருவாக்குனது கலெக்டர் சார் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, அவங்களுடைய வாக்குமூலத்தை கொடுக்குறாங்க. ஸோ நான் வந்து கட்டுறதுக்கு தயாராக தான் இருக்கேங்கிறத அவர் சொன்னதுனால பிரச்சனை கட்டபொம்மனால் வரலங்கிறத கவர்மெண்ட் வந்து ஜட்ஜெல்லாம் புரிஞ்சுக்கிட்டதுனால ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ன பண்ணிடுறாங்க, பணி நீக்கம் பண்ணிடுறாங்க, டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. யாரை? ஸோ கேலின் ஜாக்சன் கலெக்டர், ராமநாதபுரம் கலெக்டர். ஸோ அவங்களுக்கு அடுத்து யார் நியூ கலெக்டராக வந்திருப்பாங்கன்னு உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க. ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் அதுவும் இருக்குது. ஸோ அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர் லூஷிங்டன் அப்படிங்கிறவங்க புது கலெக்டர் ஆகிருப்பாங்க. ஸோ இந்த பிரச்சனை இதோட தான் முடியுதா, பிரிட்டிஷ் அவ்வளோதான் அமைதியாகிடுச்சா, வந்து கட்டபொம்மன் அமைதியாகிடுச்சாங்கன்னு கேட்டால் இது கிடையாது. கன்க்ளூஷன் இன்னும் தொடருது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒன்றுமே பண்ணல, கட்டபொம்மன் என்ன பண்ண நினைக்கிறாரு, நம்ம இவங்களுக்கு ஃபேவரபுளாக கட்டுறதுக்கு, அதாவது வரி கட்டணும்னு நினைக்கிறோம், பட் ஆனாலும் இவங்க இப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு ஸோ பிரிட்டிஷ் எல்லாம் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. அந்த சமயம் தான் அது தென்னிந்திய கூட்டமைப்பு உருவான சமயம். மருது பிரதர்ஸால் அது ஸ்டார்ட் ஆச்சு. இந்த மருது பிரதர்ஸ் யார் அப்படின்னா, பெரிய மருது சின்ன மருதுன்னு சொல்லுவாங்க. இந்த வேலுநாச்சியார் இருக்காங்க இல்லையா, வேலுநாச்சியாருடைய கணவர் முத்துவடுகநாதர் இருக்கார் இல்லையா, அவங்களுக்கு கீழே செயல்பட்டு இருந்தவங்க தான், அமைச்சர்களாகவும் படைத்தளபதியாகவும் இருந்தவங்க தான். ஸோ வேலுநாச்சியாருக்கு அடுத்து
சிவகங்கையை வந்து ஆட்சி புரிஞ்சவங்களும் இந்த மருது சகோதரர்கள் தான். அப்போ இந்த மருது சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னிந்திய கூட்டமைப்புன்னு ஒன்று உருவாக்கி பிரிட்டிஷை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட தான் திருச்சி ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். திருச்சி பேரறிக்கை அப்படிங்கிறது ஒன்று வர்றது இவங்களோட கான்செப்டில் தான் வரும். பட் அதை நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்ப்போம். இப்போதைக்கு வந்து இப்போ கட்டபொம்மன் அடுத்து என்ன பண்ணுறாரு, தென்னிந்திய கூட்டமைப்பில் சேர்றாரு. ஸோ சேர்ந்ததுக்கப்புறம் எல்லா பாளையக்காரர்களையும் ஒன்றிணைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஒன்றிணைக்க ட்ரை பண்ணும்போது சிவகிரி பாளையக்காரர்களையும் கூப்பிடுறாங்க, வாங்க நம்ம எல்லாம் தென்னிந்திய கூட்டமைப்பில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சிவகிரி பாளையக்காரர்கள் ஆல்ரெடி என்ன சொன்னேன், இவங்க பிரிட்டிஷ்க்கு ஃபேவராக டேக்ஸ் கட்டிகிட்டு இருக்கவங்க, அவங்களுக்கு கீழே இருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போது சிவகிரி பாளையக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இவங்களை வரல, சிவகிரி பாளையக்காரர்கள் வரலன்னு சொன்னோட்டி அவங்கள எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. யார், கட்டபொம்மனும் மருது பிரதர்ஸும். ஸோ எதிர்க்க ஆரம்பிக்கும் போது பிரிட்டிஷ் என்ன பண்ணுது, நமக்கு ஃபேவரபிளாக டேக்ஸ் பே பண்ணிட்டு இருக்கவங்க தான் இந்த சிவகிரி பாளையக்காரர்கள். ஸோ இவங்களை வந்து இவங்க எதிர்க்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இப்போ சிவகிரி பாளையக்காரர்களுக்கும் கட்டபொம்மன் மருது பிரதர்ஸ்க்கும் இருந்த சண்டை பிரிட்டிஷ்க்கும் கட்டபொம்மன் மருது சகோதரர்களுக்கும் மாறிடுச்சு. மருது பிரதர்ஸ் இதுக்கப்புறம் கண்டினியூ ஆவாங்க. பட் இப்போதைக்கு கட்டபொம்மன் பற்றி பார்த்துட்டு இருக்கோம்னா கட்டபொம்மன் பற்றி மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரண்டர் ஆக சொல்லி கேட்குறாங்க. பட் ஆனால் சரண்டர்லாம் ஆகலை. அதுக்கு முன்னாடி ஃபோர்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, கொண்டு வராங்க திருநெல்வேலியில் தானே இருக்காரு. ஸோ யார், எட்டயபுரம், சரிங்களா. திருநெல்வேலியில் எட்டயபுரத்தில் யார் இருக்காங்க அப்படின்னா, எட்டயபுரம் இல்லை, பாஞ்சாலங்குறிச்சி, சரிங்களா. கட்டபொம்மனுடைய பகுதி வந்து இப்போ எப்படி புலித்தேவருக்கு வந்து நெற்கட்டும் சேவல், திருநெல்வேலியில் நெற்கட்டும் சேவல், அதே போல் இவருக்குரியது வந்து பாஞ்சாலங்குறிச்சி, சரிங்களா. ஸோ அந்த பகுதியில் தான் இவர் ஆட்சி புரிஞ்சிட்ருக்காரு. யார், வீரபாண்டிய கட்டபொம்மன். இப்போது இந்த சிவகிரி பாளையக்காரர்கள் பிரச்சனைக்கு யார் வந்துடுறாங்க, பிரிட்டிஷ் வந்துடுறாங்க. பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1999க்கு போயிடுது இப்போ, சரிங்களா. 1999 ஒரு மே மந்த்து போல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபோர்ஸ் எல்லாத்தையும் திருச்சி, தஞ்சாவூர், மதுரை இந்த 3 இடங்களில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திருநெல்வேலி பக்கம் திருப்புறாங்க. எதுக்காக, கட்டபொம்மனை வந்து அவங்க பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, சரிங்களா. ஸோ மாற்றினதுக்கப்புறமா யார் இதுக்கு வந்து கவர்னர் யார் ஆர்டர் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்லஸ்லி பிரபு, சரிங்களா. 1799 யார் ஆர்டர் போடுறாங்கன்னா வெல்லஸ்லி பிரபு. 1799 இந்த ஆர்டர் போட்டு அந்த ஃபோர்ஸுக்கு தலைமையாக யார் வராங்க அப்படின்னா பேனர்மென் அப்படிங்கிற ஒருத்தர் தலைமையாக வருவாங்க, சரிங்களா. மேஜர் பேனர்மென் அப்படிங்கிறவர் தான் தலைமையாக வராங்க. எதுக்கு, இந்த படைகளுக்கு திருச்சி, தஞ்சாவூர், மதுரையிலேருந்து வந்துச்சு இல்லையா படைகள், அதுக்கு யார் தலைமை தாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் பேனர்மென் அப்படிங்கிறவங்க தலைமை தாங்குறாங்க. ஸோ இந்த படை வந்து என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு சரண்டராக சொல்லி கேட்குது. யாரை, கட்டபொம்மனை. அந்த சரண்டராக சொல்லி கேட்குற டேட் ஒன்று இருக்குது, சரிங்களா. 1799 செப்டம்பர் 1, சரிங்களா. செப்டம்பர் 1 போல் சரணடைய, நீ சரண்டர் ஆயிடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யார், இந்த மேஜர் பேனர்மென். பட் ஆனால் சரண்டர் ஆக மாட்டேன்னு சொன்னதுனால 1799 செப்டம்பர் 5 போல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பாஞ்சாலங்குறிச்சியில் தானே இவர் இருக்கார், யார், அவருடைய இடம் கட்டபொம்மனுக்கு. ஸோ அந்த பாஞ்சாலங்குறிச்சியில் ஃபுல் ஃபோர்ஸையும் கொண்டு வந்து நிப்பாட்டிடுறாங்க, சரிங்களா. ஸோ 1799 செப்டம்பர் 1 சரண்டர் ஆகி சொல்லி கேட்குறாங்க. 1799 1799 செப்டம்பர் 5 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சியில் ஃபுல் ஃபோர்ஸை கொண்டாந்து நிப்பாட்டிடுறாங்க, சரிங்களா. ஸோ இதுக்கப்புறமும் சரண்டர் ஆக மாட்டிடுறாரு, போய் தப்பிச்சு ஓடிடுறாரு. யார், கட்டபொம்மன், பிரிட்டிஷ்க்கு எதிர்த்து. ஸோ அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக கட்டபொம்மனுடைய ஆள் வந்து ஒருத்தர் இருக்கார், ராமலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு. கட்டபொம்மனுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேவரபிளான ஆள் தான். அந்த ராமலிங்கர் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, நீ போய் கட்டபொம்மனை சரணடைய சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர் எங்கே இருக்காரு எல்லா விதமான டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஸோ அப்போ பிரிட்டிஷ் வந்து இல்லாட்டி மேஜர் பேனர்மென் கட்டபொம்மனை பற்றி இல்லாட்டி சரண்டர் ஆகிறதுக்கோ இல்லாட்டி அவங்கள பற்றின தகவலை யார் மூலியமாக தூது அனுப்பி தெரிஞ்சுக்கிறாங்கலாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நமக்கு ராமலிங்கர் அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்சரு. ஸோ இந்த மாதிரி தூது அனுப்பிச்சு டீட்டெயில்ஸ்லாம் கேட்டதுனால என்ன பண்ணிடுறாங்க, இருக்கிற கட்டபொம்மன் இருக்க இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. பட் ஆனாலும் அங்கேருந்து அவர் தப்பிச்சு போயிடுறாரு. அடுத்து கல்லர்பட்டி அப்படிங்கிற இடத்துல சில மோதல் நடக்குது. அந்த இடத்துல
கட்டபொம்மனுடைய அமைச்சரான சிவசுப்பிரமணியத்தை கைது செஞ்சிடுறாங்க. சரிங்களா, கல்லர்பட்டியில் நடந்த மோதலில் சிவசுப்பிரமணியத்தை என்ன பண்ணிடுறாங்க, கைது செஞ்சிடுறாங்க. ஸோ அதுக்கடுத்து எட்டயபுரம், புதுக்கோட்டை இந்த இடத்துல தான் போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த இடங்களில் தான் கட்டபொம்மன் இருக்கார், போய் பதுங்கி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்தமாரி இருக்காங்க. இந்த எட்டயபுரம், புதுக்கோட்டை இந்த 2 பேருமே காட்டி கொடுத்துட்றாங்க. யாரை? கட்டபொம்மனை காட்டி கொடுத்துட்றாங்க. அதனால இந்த எட்டயபுரம், புதுக்கோட்டை அரசுகளை துரோக அரசுகள்னு சொல்லுவாங்க பொதுவாக. ஸோ காட்டி கொடுத்ததுனால என்ன பண்ணிடுறாங்க, கடைசியாக கட்டபொம்மனை பிடிச்சிடுறாங்க. ஸோ பிடிச்சதுக்கப்புறமா ஸோ ஒவ்வொருத்தவங்களையா இப்போ ஹேங்டு பண்ண ஆரம்பிப்பாங்க, தூக்கில் போட ஆரம்பிப்பாங்க. ஃபஸ்ட்டு இவருடைய கட்டபொம்மனுடைய அமைச்சர் இருக்கார் இல்லையா, சிவசுப்பிரமணியம், அவரை நாகலாபுரம் அப்படிங்கிற ஒரு பாளையக்காரர்களுடைய இடம் தான். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, கிழக்கு பாளையங்களில் ஒன்றுது. நாகலாபுரத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1799 செப்டம்பர் 13 அன்னைக்கு சிவசுப்பிரமணியத்தை ஹேங் பண்ணுறாங்க, அதாவது தூக்கிலிடுறாங்க. ஸோ அதுக்கடுத்து கட்டபொம்மனை வந்து அக்டோபர் 16 1799 அக்டோபர் 16 அன்னைக்கு ஸ்கூல் புக் டேட்டாவில் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் அக்டோபர் 16 அன்னைக்கு விசாரணை செய்வாங்க, இன்வெஸ்டிகேஷன் செய்வாங்க. இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிற பேரில் எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்தப்படுவார் யார்? கட்டபொம்மன். ஸோ அடுத்த நாள் அக்டோபர் 17 1799 அக்டோபர் 17 அன்னைக்கு என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டபொம்மனை தூக்கில் போட்டுருவாங்க. எந்த இடத்துல? திருநெல்வேலியில் கயத்தாறு, திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கயத்தாறு அப்படிங்கிற இடத்துல, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பழைய கோட்டை அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய புளிய மரத்தில் தூக்கில் போட்டுருவாங்க, ஹேங்டு பண்ணிடுவாங்க. யாரை? கட்டபொம்மனை. ஸோ இதுதான் கட்டபொம்மனுடைய கன்க்ளூஷன். ஸோ இதுக்கப்புறம் 2 பேர் மிஞ்சி நிற்பாங்க. அதாவது கட்டபொம்மனுடைய பிரதர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஊமத்துறை, செவத்தையா, இவங்க 2 பேரும் மருது பிரதர்ஸ் இருக்காங்க இல்லையா, மருது பிரதர்ஸ் இவங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பாங்க. ஸோ அதனால் மருது பிரதர்ஸ் இறந்ததுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் கொள்ளுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம மருது பிரதர்ஸ் ஸ்டோரியில் பார்ப்போம். ஸோ கட்டபொம்மன் பற்றி இதுதான். ஸோ இந்த மாதிரி இதில் கட்டபொம்மனில் வந்து என்னென்ன உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, எத்தனை பகோடாக்கள் பெண்டிங் வச்சுருந்தாங்க, எந்தெந்த டேட்டில் வந்து மீட் பண்ண கூப்பிட்டாங்க கலெக்டரு, அந்த கலெக்டர் நேம் என்ன. ஸோ அடுத்து வந்து அந்த 3 குழு இருக்கு இல்லையா, 3 குழு, அந்த வில்லியம் ப்ரவுன், வில்லியம் ஊரம், காசா மேஜர், ஜான் காசா மேஜர், இந்த 3 பேர் கேட்பாங்க. ஸோ யார் அப்போதைக்கு கவர்னராக இருந்தாங்க, அவங்கள வந்து அந்த கோர்ட்டில் வந்து ஆஜர்படுத்தும் போது, ஸோ அது வந்து எட்வர்ட் கிளைவ். ஸோ அதுக்கடுத்து எப்போ ஆஜர் பண்ணாங்க, 1798 டிசம்பர் 15, இதை கேட்பாங்க. ஸோ அதுக்கடுத்து காலின் ஜாக்சனுக்கு அப்புறம் யார் வந்து நியூ கலெக்டர், ராமநாதபுரத்தினுடைய கலெக்டர் ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா SR லூஷிங்டன், இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ கட்டபொம்மன் வந்து இந்த கேஸ்க்கு அப்புறம் யார் கூட போய் இணைஞ்சாங்கன்னா, தென்னிந்திய கூட்டமைப்பு மருது பிரதர்ஸோட இணைஞ்சாங்க. ஸோ அப்போ எப்போ சரணடைய சொல்லி கேட்டாங்க, யார் வந்து ஃபோர்ஸை எல்லா இடத்துக்கும் அனுப்பிச்சாங்க. ஃபஸ்ட்டு அனுப்பிச்சது வந்து வெல்லஸ்லி பிரபு, அவங்க ஆர்டர் போட்டு. அந்த படைகளுக்கு தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, மேஜர் பேனர்மென். பான்ஜோர் வேற, சரிங்களா, பான்ஜோர் வந்து முத்துவடுகநாதருடைய இதில் வருவார், பேனர்மேன் வந்து கட்டபொம்மனுக்கு வருவாங்க. ஸோ இதெல்லாம் இந்த ஆஃபீஸர்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அப்போ வந்து எந்த இடத்துல கைது செய்யப்பட்டாங்க சிவசுப்பிரமணியம் கேட்டால் கல்லர்பட்டி மோதல்ல. எந்த இடத்துல சிவசுப்பிரமணியம் தூக்கிலிடப்பட்டாங்க அப்படின்னா நாகலாபுரம். எந்த டேட்னா செப்டம்பர் 13 1799 செப்டம்பர் 13 தான் சிவசுப்பிரமணியம் தூக்கிலிடப்பட்டது. 1799 அக்டோபர் 16 கட்டபொம்மன் வந்து விசாரிக்கப்பட்டு 1799 அக்டோபர் 17 கட்டபொம்மன் தூக்கிலிடப்படுறாரு. ஸோ இதுதான் கன்க்ளூஷன். இதுக்கு அடுத்தடுத்து மருது பிரதர்ஸ், தீரன் சின்னமலை, வேலூர் கிளிவோட்லாம் நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸில் பார்க்கலாம், அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ.